ராஜயோகம் உடனே நீங்க ராஜாகுடி யோகம்னு இல்ல, 700-800 ராஜயோகங்கள் இருக்கு. நீங்க ரோட்ல பிச்சை எடுக்காட்ட போய் கேட்டா கூட அவனோட ஜாதத்துல ஒரு 3 ராஜயோகம் இருக்கு. ராஜயோகம்னா ராஜா மாதிரி வாழ்றதுல ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் உள்ளால் வரக்கூடிய யோகம் பேர் ராஜயோகம். இந்த கிரகத்துக்கு லக்கும் கிடையாது, அன்லக்கியும் கிடையாது. குருமங்கள யோகம் சொல்றாங்க. மங்களம்னா செவ்வாய். யாருக்கெல்லாம் குருமங்கள யோகம் இருக்கோ அவங்க எல்லாம் கோர்ட்டு கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணம் சிவராஜ யோகம். குரு சூரியன் சேர்ந்தா ஹார்ட் அட்டாக் வரும். யோக தரங்கின்னு ஒரு புக் இருக்கு, கண்டென்ட் இருக்குல்ல, பொருள் அடக்கம். அதை மட்டும் எடுத்து வச்சு பாருங்க. அதுல எல்லாம் குலநாச யோகம், கூட்டு மரண யோகம், தர்திரிய யோகம்னு இருக்கு. சனியோட சுக்கரன் சேர்ந்துச்சுன்னா நரம்பு மண்டலங்கள்ல பிரச்சனை வரும். மேக்ஸிமம் நிறைய பேர் தைராய்டு இருக்கும். பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சார், பொதுவாக ஜாதகத்தில் அந்த யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சார். இப்போ விபரீத ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய யோகங்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்ன சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். விபரீத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம், குருச்சந்திர யோகம், புத ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம் சொல்லிட்டு மொத்தம் 4800 யோகம் இருக்கு ஜோசியத்தில். ஆனால் இது எல்லாருமே யோகம்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற வார்த்தையோட இணைக்கிறாங்க. இதுலேயே குலநாச யோகம், கூட்டு மரண யோகம், தனி மரண யோகம், வாகன விபத்து யோகம்னு சொல்லி நிறைய யோகங்கள் இருக்கு. யோகம்னா கன்ஜெக்ஷன் அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தையில யோகம்ன்ற வார்த்தைக்கு இணைவு அப்படின்னு அர்த்தம். ஆனா நிறைய பேர் அது யோகம்னே அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான வார்த்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அதிர்ஷ்டம் அப்படின்ற வார்த்தைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. யோகம்னா இணைவு. அப்ப ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் ஒரு கட்டத்துல இணைஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் 3லயோ 11லயோ 4லயோ 7லயோ 10லயோ 5லயோ 9, அதாவது கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அல்லது உபஜயத்திலேயோ இணைகிறத ஒரு முக்கிய புள்ளிகள்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் உபஜயத்திலேயோ, ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் கேந்திரத்திலேயோ, ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் கோணத்திலேயோ, அல்லது லக்னத்துல இருந்து கோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ உபஜயத்திலேயோ ஏதோ ஒரு கிரகம். அப்ப லக்னத்திற்கும் இந்த கிரகத்துக்கும் உண்டான தொடர்பு. அப்ப ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும், ஒரு பாவத்துக்கும் இன்னொரு பாவத்துக்கும், ஒரு லக்னத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உண்டான தொடர்புகள் அனைத்தையுமே யோகம்ன்ற வார்த்தையில குறிப்பிடுறாங்க. இதுல சந்திராதி யோகங்கள், சூரியாதி யோகங்கள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 1400 யோகம் வந்து போயிடும். சந்திரன் இங்க இருந்தா, சந்திரனுக்கு இத்தனை இங்க இருந்தா, சந்திரனுக்கு சூரியன் இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அது ஒரு போயிடும். அதுவரை ஒவ்வொரு கிரகங்களை வச்சு யோகம் இருக்கு. இன்னொரு கிரகத்தோட சேர்றப்ப வரக்கூடிய யோகம் இருக்கு. பேசிக்கா ஜோசியத்துல 2 டைப்ல தான் பலன் எடுக்க முடியும். ஒரு கிரகத்தை எப்படி வெயிட் பார்க்கறாங்க. ஒரு ஜாதகம் திறக்கிறப்ப ஒரு கிரகம் நல்லா இருக்கா கெட்டு போச்சா, அல்லது அந்த கிரகம் ஒரு பாவத்தை கெடுத்துச்சா நல்லா இருந்துச்சா. மொத்தத்துல ஒரு ஜோசியர் இருக்காரு. அவர் வந்து ஜாதகம் திறந்தோடனே பாவக ரீதியா ஜாதகம் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தா அவரு. அப்ப இந்த ஸ்தான பலம்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கு, 2ஆம் இடம் எப்படி இருக்கு, 3ஆம் இடம் எப்படி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் அந்த லக்னம், லக்ன அதிபதி, லக்னத்துல அமர்ந்த இது, லக்னாதிபதி அமர்ந்த சாரம், சாரநாதன் வாங்கிய பாவம், பாவ ஆதிபத்தியம்னு வச்சுக்கிட்டு ஆக மொத்தம் கிரகத்தை எல்லாம் கால்குலேஷன் பண்ணி பாவம் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுவார். அல்லது சில ஜோசிக்காரங்க நேரடியாகவே கிரகங்களை கால்குலேட் பண்ணி கிரக காரகங்கள் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்க. இது ஒரு டைப். இது ஒரு டைப் இல்ல, இது ஒரு பார்ட். அப்ப 2வது பார்ட்டா எல்லா ஜோசிக்காரங்களும் பாக்குறது யோகம். அப்ப எப்படி கிரகங்கள் பவரா இருந்துச்சா கெட்டு போச்சா நல்லா இருக்கான்னு பாக்குறது ஒரு யோகமா இருந்தாலும், அதுக்கப்புறமா இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி இணைஞ்சு எப்படி பலன்கள் வழங்குதுன்றது யோகம். அன்னைக்கு கிளப் பண்ணி தான் ஒரு பலன் சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து ராஜநாடி முறையான என்னுடைய முறைன்னு பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் கிரகங்களுடைய இணைவு, இந்த 2 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விதிகளை விலக்கி சொல்ல உதவுது அப்படின்ற அடிப்படையில அந்த 2 தான் ஜோசியத்துல அடிப்படையே. அப்ப ஜோசியத்துல நீங்க பாவக பலன் பாக்குறதுக்கு முன்னால அதை தெரிஞ்சதுக்கு முன்னால திக்கு பலம், தெருக்கு பலம், நைசர்கிக பலம், கால பலம், இந்த மாதிரி பலங்கள் கிரகத்தினுடைய பலங்களை தெரிந்து கொண்டதுக்கு பிறகு நேரடியாக யோக பலம் படத்துக்கு போயிடுவாங்க. இப்ப யோக பலம்னா என்னன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட இணைஞ்சிருக்கா, இந்த கிரகம் சேர்ந்தா சரி. சில லாஜிக்குகள்ல இந்த கிரகம் இப்படி இருக்கும் பொழுது இந்த கிரகம் வேறொரு கிரகத்தால் பவர் மாற்றப்பட்டால், மடை திருப்பப்பட்டால், அதுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சு. அந்த நீசமான கிரகம் அமர்ந்த ராசி அதிபதி ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சா நீசம் வந்து பங்கம் ஆயிரும். அப்ப அதை நீச பங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜயோகம் உடனே நீங்க ராஜாகுடி யோகம்னு இல்ல, மொத்தம் 700-800 ராஜயோகங்கள் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு 2 ராஜயோகங்கள் இருக்கு ஜாதகத்துல. நீங்க ரோட்ல பிச்சை எடுக்காட்ட போய் கேட்டா கூட அவனோட ஜாதகம் ஒரு 3 ராஜயோகம் இருக்கும். அதனால வந்து ராஜயோகம்னா ராஜா மாதிரி வாழ்றதுல ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் உள்ளால் வரக்கூடிய யோகம் பேர் ராஜயோகம். அதே மாதிரி இப்போ கிரக இணைப்பு தான் வந்து யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யோகம் அப்படின்னு எடுத்துட்டாவே லக் அப்படிங்கிற மாதிரி பொதுவா பார்க்கப்படுற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து உண்மையிலேயே இந்த கிரகமும் இந்த கிரகமும் இணைஞ்சிச்சுன்னா ஒரு நபருக்கு வந்து அந்த யோகங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி லக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதெல்லாம் எந்த கிரகத்துக்குமே லக்கும் கிடையாது, அன்லக்கியும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு குருமங்கள யோகம் சொல்றாங்க. குருவும் மங்களனும், மங்களம்னா செவ்வாய். அப்ப குருவும் மங்களனும் சேரும் பொழுது குருமங்கள யோகம் வருது.
யாருக்கெல்லாம் குருமங்கள யோகம் இருக்கோ அவங்க எல்லாம் கோர்ட்டு கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. அப்ப பெரிய ஏமாற்றங்களுக்கு உள்ளாராங்க. எப்படி நம்ம யோகம்னு சொல்றது? அப்ப நீங்க சொல்லக்கூடியது நான் சொல்றேன், யோகம்ன்றது இணைவு என்ன பொறுத்தளவுக்கு நீங்க அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது அதிர்ஷ்டம் கிடையாது. இப்ப குருச்சந்திர யோகம் இருக்கு. குருச்சந்திர யோகத்தை சிலர் என்ன செய்யறாங்கன்னா 4, 7, 10 4ஆம் கேந்திரம் 7ஆம் கேந்திரம் 10ஆம் கேந்திரம் குருல இருந்து வரது பாத்தீங்கன்னா கஜகேசரி யோகம் சொல்றாங்க. கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய குழந்தைகளோ இல்லைன்னா குருச்சந்திர யோகம் இருக்கக்கூடிய குழந்தைகளோ சிறு வயதுல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. வயசானதுக்கு அப்புறம் தனிமையில வளர்றாங்க, ஹாஸ்டல்ல வளருது, தாத்தா பாட்டி வீட்டுல வளர்றது அந்த குருச்சந்திர யோகம் தான். அப்ப சிவராஜ யோகம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் சிவராஜ யோகம். குரு சூரியன் சேர்ந்தா ஹார்ட் அட்டாக் வரும். அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம யோகமா எடுத்துக்கிறதுனா, நான் சொல்றது யோகம்ன்றது யோகம் தான். நீங்க அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது அது சாத்தியம் இல்லை. அப்ப நீங்க புக்ல யோக தரங்கினின்னு ஒரு புக் இருக்கு, வேணா வாங்கி படிங்க. சும்மா கூகுள்லயே பண்ணுங்க யோக தரங்கினின்னு. அதனுடைய அந்த அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த பொருள் அடக்கம், அதை மட்டும் எடுத்து வச்சு பாருங்க. அதுல எல்லாம் குலநாச யோகம், கூட்டு மரண யோகம், தர்திரிய யோகம்னே இருக்கு எல்லாமே. அப்ப இந்த யோகம்ன்றது வந்து ஒரு இணைவு. இந்த இணைவு இந்த பலனை கொடுக்குதுன்னு அவங்க எழுதிக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா, நிச்சயமா. அதே மாதிரி இப்ப இணைவு அப்படிங்கறதும் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த இணைவு, இந்த கிரகமும் இணைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாதகக்காரருக்கு அந்த இணைவுனால வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் வருது, ஒரு நல்ல ஒரு தொழில ஒரு மேன்மை அடைகிறாருன்னா எந்த கிரகமும் இணைஞ்சு இருக்கும். அப்ப நான் சொல்றது பாசிட்டிவ்க்கு மட்டுமே ஒரு கிரகத்துக்கு கிடையாது. 2 கிரகம் இருந்துச்சுன்னா அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் கொடுக்கும். நீங்க கேட்கறது தொழில் அப்படிங்கிறதுனால சனிங்கிறது தொழில். சனியோட குரு இணைஞ்சிச்சுன்னா என்ன தொழில் கொடுத்தாலும் அதை ஸ்மார்ட்டா செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு, அசிங்கம் பார்க்க மாட்டார். அதே போல சனியோட சுக்கிரன் சேர்ந்துச்சுன்னா எப்பயுமே பணம் வந்து அவருக்கு தேவையான தொழிலுக்கு பணம் வரும். நான் சேர்றதுன்னு சொல்றது வந்து ஒரு கிரகத்தோட ஒரே கட்டத்துல சேர்றது. அடுத்து சனி இருக்கக்கூடிய ராசிக்கு 1, 5, 7, 9 சுக்கிரன் இருக்குது, அல்லது குரு இருக்குது. அப்ப சனி குரு சேர்க்கை அப்படிங்கறத வந்து இவங்க என்ன சொல்றாங்க, பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றாங்க. யோகம் இருக்கிறாலதான் வந்து என்ன செய்யறாங்க, சக்சஸ் ஆகுறாங்க லைஃப்ல. அதாவது நம்மளுக்கு எவ்வளவு வந்தாலும் காசு பத்தாது. ஆனா அந்த குரு சனி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காசு வந்தா கூட நம்மளுக்கு போதும், நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. வேலையை என்ன பண்ண மாட்டாங்க, கடிச்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன கஷ்டமான வேலை கொடுத்தாலும் வேலையை முடிச்சுட்டு வேணா என்ன சார் இப்படி வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா வேலையை முடிக்கிறதுல அவங்க பால் மாற மாட்டாங்க. பால் மாறதுன்னா சென்னையில சொல்றது என்ன பண்ண மாட்டாங்க, சகிப்புத்தன்மை வளர்த்துக்குவாங்க. அந்த சகிப்புத்தன்மை குரு சனிக்கு இருக்கும். சனி சுக்கிரன் சேர்ந்தா எப்பயுமே பணம் வரும். இப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கே தவிர இது வந்து நெகட்டிவையும் கொடுக்கத்தான் செய்யுது. அப்படி பார்க்கறப்ப நெகட்டிவ் வரும். அப்ப பெர்ஃபெக்டா ஒரு தொழில் நல்லபடியான தொழில் அமையணும், அவருக்கு ஒரு நிறைவான தொழில் குரு சனியை தான் நம்ம சொல்ல வேண்டியது. கண்டிப்பா. இதே மாதிரி இந்த கிரக இணைவுனால வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயாளியா இருக்காங்க, நிறைய வியாதிகள் வந்து திரும்ப வந்துட்டு இருக்கு, மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. அதை வந்து ஜாதக ரீதியா பார்த்தோம்னா இந்த கிரக இணைவுனால நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான வைரல் ஒண்ணு இல்லைங்க, சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தா நரம்பு மண்டலங்கள்ல பிரச்சனை வந்துடும். அப்புறம் சுரப்பிகள் குறைபாடு வந்துடும். சுரப்பிகள் குறைபாடு மேக்சிமம் நிறைய பேர் தைராய்டு இருக்கும். தைராய்டு யாருக்கெல்லாம் இம்பாலன்ஸ் இருக்கோ அவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி ராகு காம்பினேஷன் இருக்கும். நரம்பு மண்டலங்கள் ஸ்ட்ரோக் வருது எல்லாத்துக்கும் சனி ராகு தான். சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருக்குது அப்படின்னா அவங்க வந்து கர்ப்பப்பை வீக்னஸ், பிசிஓடி, ஃபைப்ராய்டு வரும். ஆண்களுக்கு வந்து சுக்கரன் சந்திரன் நீர்த்தாரைகள்னு சொல்லப்படக்கூடிய யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷனா வருது. அப்புறம் பாலுறவு சம்பந்தமான எஸ்டிஐ இன்ஃபெக்ஷன் எல்லாமே சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தா வரும். சூரியன் சனி சேர்ந்துச்சுன்னா தலையில அடிபடுறது, முதுகு தடல அடிபடுறது. சூரியன் புதன் சனி சேர்ந்துச்சுன்னா தீராத நோய்கள், இந்த நிறைய பேருக்கு கேன்சர், கட்டி, கொப்பளம், மரபுல இருந்து வரும் இல்லைங்களா, தீராத நோய், கடைசி வரைக்கும் அதுக்கு மருந்து சாப்பிடுற மாதிரி நோய்கள் சூரியன் சனி புதன் சேர்ந்தா. அடுத்து சனியும் சூரியனும் சேர்ந்துச்சுன்னா அடிக்கடி அடிபடுறது. சனியும் செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா உடம்புகள்ல பிளேட் வைக்கிறது, ஸ்க்ரூ போடுறது, கால் உடையிறது, எலும்பு உடையிறது, இது மாதிரி வரும். இது போல குருச்சந்திரன் சேர்ந்துச்சுன்னா ஒபிசிட்டி, மன அழுத்தங்கள் வரும். சனியும் புதனும் சேர்ந்துச்சுன்னா பேட்சா ஸ்கின் அலர்ஜி வருது, முடி உதுறது, நரம்பு பிரச்சனை வருது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போறாங்க. ஏன்னா எவ்வளவு நோய் இருக்கோ அவ்வளவு நோய்க்கு காம்பினேஷன் இருக்கு. அப்ப இது மாதிரி நோய்களுக்கு எல்லா கிரக காம்பினேஷனும் போதும். அப்ப இந்த கிரக காம்பினேஷன் இருக்கு. இப்ப எனக்கு இந்த கிரக காம்பினேஷன் இருக்குன்னு வைங்களேன். இப்ப எனக்கும் ஒரு குரு செவ்வாய் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஆகும் நான் சொன்னாலும் கூட என்னுடைய ஜாதகத்துல அறுவை சிகிச்சை ஆகும் அப்படின்னா செவ்வாய் கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் இருக்கணும். இப்ப எனக்கு வந்து சுக்கிரன், ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்குங்க. அப்ப அவங்களுக்கு கர்ப்பப்பையில தொற்றுன்னு சொல்றோம். ஆனா அவங்க கர்ப்பப்பை எடுத்துருவாங்களான்ற கேள்வி இருக்கு இல்லையா. அப்ப அவங்க ஜாதகத்துல செவ்வாவோட சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் ஒன்று வக்ரம் பரிவர்த்தனை ஆனாலும், செவ்வாய் வக்ரமானாலும் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை கர்ப்பப்பை எடுக்கிற அளவுக்கு வரலாம். இல்ல எனக்கு செவ்வாய் பிரச்சனையா இல்ல ஜாதகத்துல, நான் சனி சந்திரன் முடிச்சு கர்ப்பப்பை இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும், குழந்தை பிறகு இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நோய்களை இந்த கிரகங்கள் கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கும். சூரியனும் குருவும் சேரும் பொழுது ஹார்ட் அட்டாக் வருமா, இல்லைன்னா லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் வருமானா கண்டிப்பா வரும். ஆனா அவங்க ஜாதகத்திலே செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது அது ரொம்ப சீரியஸான அறுவை சிகிச்சைக்கு போகும். இல்லாட்டா சும்மா அப்பப்போ பெயின் இருக்கும், அப்பப்போ டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. இப்போ கணவன் மனைவியா இருக்கட்டும், அதே மாதிரி தந்தை மகன்,
இந்த மாதிரி குடும்பத்துல இருக்க உறவுகள் வந்து பிரிஞ்சு இருக்கணும், அதுக்கு வந்து இந்த கிரக சேர்க்கை இருக்கிறனால இவங்க பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கு சொல்லுங்க சார், எந்த கிரக சேர்க்கை இருந்தால் கிரக சேர்க்கை மட்டும் அதுக்கு காரணமா ஜோசியர்கள் சொல்றது இல்லை, அது வந்து பாவகங்களை வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி சில கிரகங்கள் உச்சமாகக்கூடிய சில நிலையை வச்சு சொல்றாங்க. நீங்க சொல்றது வந்து இந்த சூரியனோட சனி சேர்ந்தா இந்த மாதிரி சில ஜோசிக்காரங்க சொல்றாங்க. அதே மாதிரி சந்திரன் சனி செஞ்சுன்னா சில ஜோசிக்காரங்க அப்படி சொல்றாங்க. அதாவது வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும், அப்பாவை பிரிஞ்சிருக்கணும்னு சொல்றது இப்படி எதுவுமே லாஜிக் இல்லாத ஒரு தன்மை. அது அப்படி எதுவும் பிரிஞ்சிருக்கணும்னா அது இயற்கையாவே என்ன செஞ்சிடும், பிரிச்சிடும். இவங்க கொண்டு போய் பிரிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம ஜோசிக்காரங்க நம்ம ஏதோ வாழ்க்கையை சரி செய்யறதா நினைச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, அதை நம்ம நம்ப தேவையில்லை. ஆனா இந்த கிரகங்கள் சூரியன் டேமேஜ் ஆனா அப்பாவையும், சுக்கிரன் டேமேஜ் ஆனா மனைவியும் பிரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி ஜோசிக்காரங்க சொல்றாங்க. அது வந்து உண்மை இல்லை. ஆனா அது கிரக சேர்க்கையை மட்டும் சொல்றது இல்லைங்க. அப்புறம் அவங்க பாவகம், அப்புறமா வந்து பாவ அதிபத்தியம் இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. அப்படிதான் பாருங்க. கண்டிப்பா. அதே மாதிரி அந்த ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ ஒரு அரசியல் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல கலைத்துறையில இருக்கவங்களா இருக்கட்டும், அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கிறதுக்கு கிரக சேர்க்கை தான் காரணம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க, அது எந்த கிரக சேர்க்கை இருந்தால் ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும்? குரு சனி அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூ கொடுக்கும். அவங்க ஃபெமிலியாரிட்டினா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு டாப் ரேங்க்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் இங்க இருக்கிறேன், இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த ஆபீஸ்ல நான் முக்கியமான ஆளா இருப்பேன். இப்படி இருக்கிறதுக்கு வந்து குரு சனி இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா வந்து மீனம் மற்றும் கன்னி ராசியில ஏதாச்சும் ஒரு 2-3 கிரகங்கள், 1 கிரகங்கள் 2 கிரகங்கள் இருந்தா அவங்க கண்டிப்பா அவங்க படிக்கிறப்ப இருந்து ஆரம்பிச்சு, வேலை பார்க்கறது ஆரம்பிச்சு, லைஃப்ல சோசியல்ல சொசைட்டில எல்லாத்துலயுமே பெருசா இருப்பாங்க. அவங்க ஜாத்திலே சூரியனுடனும் சனியுடனும் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை சேர்ந்திருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக் மாதிரி அந்த ட்ராக்ல பாப்புலர் ஆகி பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போ முக்கியமானது வந்து கன்னிலையும் மீனத்திலையும் கிரகங்கள் இருக்கணும். சனியுடன் சேர்ந்த கிரகங்களோ சூரியனுடன் சேர்ந்த கிரகங்களோ வக்ரம் பரிவர்த்தனை அப்படின்னா கொஞ்சம் 4 பேருக்கு தெரியணும், பாப்புலர் ஆயிடுவாங்க. கண்டிப்பா சார். இந்த கிரக சேர்க்கைனா என்ன, குறிப்பா யோகம் அப்படின்னா என்ன, கிரக இணைப்பு தான் வந்து யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் நன்றி.